நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 750வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மயிலாடுதுறை என சொல்லக்கூடிய அந்த மாயவரம், 1000 ஆனாலும் மாயவரம் ஆகுமா சொல்லுவோம் ஒரு பழமொழி உண்டு. தமிழ்நாட்டில் காவிரி கரையில் முதல்ல வந்த செட்டில்மெண்ட்டு கும்பகோணத்துக்கெல்லாம் முன்னாடி வந்தது சொல்லப்படுறது இது மாயவரம். ஸோ மாயவரம்னாலே ரொம்ப பழமையானது சொல்லலாம். ஸோ அங்கே தான் பிராமின் செட்டில்மெண்ட்டு ஒரிஜினலாக ஆச்சு. அப்புறமா பரவித்து எல்லா இடத்துலையுமே. ஸோ அங்கே இருக்கிற அம்பாள் பேர் அபயாம்பிகை அஞ்சல் நாயகின்னு பேர், மயூரநாதர். ஸோ அம்பாள் வந்து மயிலாப்பூரில் வருஷம் பண்ணால் அந்த கபாலீஸ்வரர் கோவில், இந்த கபாலீஸ்வரர் கோவில் இல்லை, அது வந்து சாந்தம் பீச்சுக்கு உள்ளே போயிடுத்து, கடலால் ஆட்கொண்டில் பட்டது பழைய மயிலாப்பூர். ஆக்சுவலாக மயிலாக அம்பாள் பூஜை பண்ண ஒரிஜினல் ஸ்தலம் வந்து மயிலாடுதுறை மாயவரம் தான். அதனால தான் 1000 ஆனாலும் மாயவரம் ஆகுமா சொல்லப்படுறது. இந்த கடை அங்கே தான் வந்து ஐப்பசி மாதம் துலாஸ்நானெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான். அங்கே அது காவிரியே ஸ்ரீரங்கத்தில் பிரம்மாண்டமாக பரவி ஓடுறது. அங்கே வரும்போது ஒரு சின்ன வாக்கால் ஆட்டம் தான் போகிறது. பெருசாக இந்த கரையில் அந்த கரைக்கு எவ்வளோ எடுத்து பார்த்தா கூட 50 அடி டிஸ்டன்ஸ் கூட இல்லை. பார்த்துட்டேன் நாங்கள் போய் ஒரு தடவை நானும் எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது, நான் சொல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, என் குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு வந்து 1978 கல்யாணம் ஆச்சு. என் பெரிய பொண்ணு வந்து 84 பிறந்தா. ஸோ 6 வருஷம் ஆகிடுது. அதுக்கு அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தேன் நானே எங்கள் அம்மா. கட்டாயம் ஐப்பசி துலாஸ்நானம் பண்ண பார்த்தா அங்கே வந்து ரிஷப தீர்த்தனோட ஒரு நந்தி இருக்குது. அந்த பக்கத்தில் தீர்த்தவாரி நடக்க போகிறது. இந்த பக்கத்தில் நிற்கிறோம். ஒரு மண்டபம் மாட்டுறதுக்கு புடவையெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு பார்த்தா குப்பையும் கோலம் அடிச்சுன்னு வருது. எனக்கு என்ன அகலமாக காவேரி ஓடும் பார்த்தா இது மூணு டிபி ஃப்ராங்க் சாக்கடையாடும் ஓடுறது பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் அப்செட்டு. அப்புறம் வந்து அந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு குளித்தோம். இதுக்கு சொல்லணும்னா இந்த மாயவரத்தில் அந்த அளவுக்கு காவிரி ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுத்தமாக இல்லை, டு பி ஃப்ராங்க். அது வேட் அக்செப்டிட்டு. இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி சங்கராச்சாரியாரெலாம் கூட அங்கே போய் இருக்கும்போது தண்ணி தேக்கி வச்சு தண்ணியே வரல அங்கே. இங்கே பார்த்தாலும் கடம்படன்னு சொல்கிறேன். அங்கே வந்து இந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இந்த இது வருது தண்ணி தேக்கின இடம், அந்த இடத்துலலாம் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது. பட் மாயவரம் போது தண்ணி டோட்டலி ஆப்சென்ட்டு மாதிரி ஆகிடுறது. பட் அதே நேரத்தில் காரைக்கால் அந்த சைடு போகும்போது பிரவாகமாக ஓடுறது சில இடங்களில். சில இடத்துல ரொம்ப மாயவரத்தில் குறுகி தான் இருக்குது. இந்த ரிஷப தீர்த்தத்தில் வரும்போது ரொம்ப குறுகி போய்டுறது. அதை வந்து இந்த உள்ளூர் இந்த பஞ்சாயத்து யூனியனோ கார்பரேஷனோ இது வந்து அவள் சுத்தம் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அது வந்து திஸ் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை எண்டு. இப்போ எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. ஸோ அங்கே இருக்க அம்பாள் பேர் அபயாம்பிகை அஞ்சல் நாயகின்னு பேர். பாருங்கள், அம்பாளுடைய வலது மேல் கையில் அந்த அக்ஷமாலை இருக்குது. ஆக்சுவலாக சக்கரை மாற்றம் இருக்கும். அக்ஷமாலைன்றது ருத்ராட்ச மாலை. வலக்கை இடக்கை மேற்புறத்தில் வந்து கிண்டி இருக்குது. ஸோ பிராமணாலாம் அந்த காலத்தில் ருத்ராட்ச மாலை ஜபத்துக்கு வச்சுப்பா கிண்டி வேணும். ஷவா வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு வேறு தீர்த்த பார்த்தோம்ன்றது அது ஈஸி. அதை ஒரு சொம்பில் வச்சு பண்ணுறதை விட கிண்டியில் பார்த்தா இது பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி தொட்டுலாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் வாயில் கீழே பட்டுனா கூட இதில் சுத்தம் பண்ணி விடலாம். ஸோ கிண்டி இப்போ என்ன பண்ணுறான்னா பிராமின்ஸில் அந்த காலத்தில் தான் எப்படி இருக்குமோ அப்படியே அம்பாள் கூட கேட்பேன். எனக்கு என் ஒய்ஃபு கூட கொஞ்சம் ஆர்குமெண்ட்லாம் வருவதில்லை. நிறைய கோவிலில் பார்த்தா எல்லாத்துக்கும் 9 ஆர்ட்ஸ் கட்டிச்சிருப்பா. அம்பாள் வந்து பார்வதியில் பரமேஸ்வரெல்லாம் வந்து 9 ஆர்ட்ஸும் 10 கஞ்சி 9 கஞ்சி 10 6 கட்டின்னு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ இவா எப்படி இருக்காளோ அப்படியே சாமியை பார்க்குறா. ஸோ இவாளுக்கு வந்து என்ன வேணும்? அக்ஷமாலை வேணும் ஜபத்துக்கு, ருத்ராட்ச மாலை, கிண்டி வேணும். ஸோ அதையே அம்பாளுக்கு கொடுத்துட்டா கையில். ஸோ முதல்ல தோன்றிய விக்கிரகங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்புறமா நீலோத்பலம் வந்தது. நீலோத்பலம் அக்ஷமாலை வந்தது. அதுக்கப்புறமா தான் பாஷாங்குஷம். ஸோ இது மாதிரி மாறுபடுறது ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ பிற்காலத்து கடைசியாக வந்தது தான் பாஷாங்குஷம், வரம் அபயம் வந்துட்டு.
இப்போ மாயவரத்து அம்பாளை பார்க்கலாம். சில ஆர்டிஸ்ட் பாருங்கள், இப்போ என்னவோ தகுடு தத்தம் பண்ணுறார். இதில் பார்த்தா நான் இது எப்படி மாறி இருக்கேன்னு நினச்சேன். இதில் பாருங்கள், இடக்கையில் வந்து அக்ஷமாலை கொடுத்துருக்கான், வலக்கையில் வந்து என்ன வச்சுருக்கான், அபயாம்பிகேன்னு போட்டுருந்தது. என்னதான் இப்போ இத்தியாத்தனமாக இருக்குது இது, எப்படி கரெக்டாக கடிகாசம் இருக்குது. இந்த இடுப்பில் கை விஷயம் கம்பர் இருக்கு பாருங்க, தொடையில், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. முன் கையை அபயம் அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் மேல் கையில் மாறி இருக்கேன்னு பார்த்தா இது வந்து இந்த பிரிண்டர் எரர். இது யார் எப்படி மாற்றினான்னு தெரிலது. இதுதான் சில்பியோட ஒரிஜினல் ஆர்டிஸ்ட்டு ஆர்ட்டு பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது. வலது மேல் கையில் ருத்ராட்ச மாலையும், இடது மேல் கையில் கிண்டியும், முன்கையில் வந்து அபயமும், இடக்கையில் வந்து முன் இடக்கையில் வந்து கடிஹசம்ன்ற தொடையில் வச்சுன்ற மாதிரி. இதுதான் வந்து சில்பியோட ஒரிஜினல் ஆர்ட்டு. இதில் தான் அபயாம்பிகை எப்படி இருக்கான்னு இப்படி காமிச்சிருக்கு. The people should know what is the form which they are looking at it. கோவிலுக்கெல்லாம் பாருங்க சுவாமிகள்லாம் அவசரப்பட்டு வராங்க. இதுவே வந்து மூலஸ்தான மூர்த்தி ஆட்டம் இல்லாமல் வரைஞ்சிருக்காத பாருங்கள். இதுவும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப இது அதிக அம்பிகை வந்து உற்சவ மூர்த்தி. இதில் பாருங்கள், அக்ஷமாலேருந்து வலது மேல் கை, இடது கையில் கிண்டி, அப்புறமா வந்து அபயம், கடிஹசம். இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அபயாம்பிகை சதகம் அப்படின்றது யார் எழுதினா, மாயவன் அம்பாளை பற்றி எழுதினது யார், அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அம்பிகையின் பெருமையை பற்றி சொல்லக்கூடிய அந்த நூல் இது. சோழவள நாடு சோரடைத்து என்பது ஆண்டோர் வாக்கு. பொன்னி நதியை பாய்வதால் நீர்வளமும் நிலவளமும் கொண்ட பகுதியாகும். கருணை பொழிகின்ற அன்னை அபயாம்பிகையும் அப்பன் மயூரநாதரும் குருவிற்றிருக்கும் உன்னதமான ஸ்தலம் மாயூரம் எனப்படும். மயிலாடுதுறை நிலமகளுக்கு முகம் போன்றது சோழ நாட்டு என்று சேக்கிழா சொல்கிறார். இந்த மயிலாடுதுறையில் இடது ரிஷப தீர்த்தத்தில் ஐப்பசி மாதம் முழுவதும் கார்த்திகை முதல் நாளும் அதை வந்து முடவனுக்கு முழுக்குன்னு சொல்லுவாள். மாதம் பிறந்துடுறது பரமேஸ்வரனை வந்து அந்த முடவனுக்கு வந்து அவன் வந்து சொல்கிறது மாற்றுத்திறனாளி அவன் வந்து அவன் கஷ்டப்பட்டு வந்து ஜெயிச்சாலாம். அடுத்த நாள் கார்த்திகை பிறந்துடுறது. ஸோ கார்த்திகை முதல் நாள் நீராடினாலும் அந்த புண்ணியம் வரும் சொல்லப்படுறது. முடவனுக்கு முழுக்குன்னு பேர். தக்ஷன் வந்து இங்கே தன்னுடைய பாவம்லாம் போத்திக்கிறதுக்காக அவன் வந்து நீராடி மயூரநாதரை பூஜை பண்ணி அவனோட பாவத்தை குறைச்சான்னு சொல்லப்படுறது. அன்னை உமை ஐயனை மயிலூர் கொண்டு பூஜிக்கும் போது பூசணியின் அழையை கண்டு ஆனந்தப்பட்டு தானும் ஒரு மயிலூர் கொண்டு பூஜையை பார்த்து கொண்டே ஆடினான். பரமேஸ்வரனும் மயிலாக மாறுறாராம். 2 பேரும் மயிலாக இருந்திருக்காங்க. பிறகு சிவபெருமான் காட்சி கொடுத்து அன்னைக்கு அருள் புரிந்து செய்து அபயாம்பிகை என்ற நாமமும் சுட்டி ஆட்கொண்டார். அதுவே வந்து அஞ்சல் நாயகின்னு பேர். ஸோ இந்த இன்றைக்கி வந்து நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அபயாம்பிகை பற்றை பற்றி பார்க்க போகிறோம். இத்தகைய புண்ணிய பூமியான மயிலாடுதுறைக்கு கீழ்ப்புறம் உள்ள நல்லத்துக்குடின்ற கிராமத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்தண குலத்தில் கிருஷ்ணசாமி என்ற ஒருத்தர் தோன்றினார். அவர் இளமையிலேயே தாய் தந்திரை இழந்த துர்பாகியசாலி. இவர் தன் அன்னையை இழந்தபோது துக்கம் மேலிட்டு அம்மா சின்ன குழந்தை அப்பான்னு செத்து போட்டா அம்மான்னு செத்து போட்டா ஏன்னா குழந்தை அழறது. அப்பொழுது அன்னை அபயாம்பிகை ஒரு அந்தண மாது வரிவு தோன்றி மைந்தா அழாதே இதை சாப்பிடு என்று ஒரு சிற்றுண்டி அளித்தாள். சிறிது நேரம் அங்கிருந்து அன்னை மீண்டும் மறைந்தாள். மற்றும் ஒரு நாள் இவர் குழந்தையாக இருக்கும்போது பசியால் அழ அதே போல் அம்பிகையை தோன்றி உணவளித்து அழுகையை நிறுத்தி தன் திருக்கோவில் சன்னதிக்கு அழைத்து தானே அம்பாலயம் போட்டார். அன்புத கிருஷ்ணசாமி ஐயர் அம்பிகையை தரிசித்து வந்தார். தினமும் கோவிலுக்கு போவார், குளிச்சுட்டு அங்கே இருக்க பிரசாத்தியை சாப்பிடுவார். ராத்திரி தான் ஆற்றுக்கு வருவார் பள்ளியற பூஜையெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அப்போல்லாம் கரண்டெல்லாம் கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் இமேஜின். ஸோ வருவார், வயசாக எடுத்து அந்த மனுஷருக்கு. ஒரு நாள் இரவு அர்த்தசாம்பை பூஜை தரிசனம் செய்து விட்டு வீட்டுக்கு திரும்பும்போது கோபுர வாயிலுக்கு வெளியில் வந்து கால் இடறி கீழே விழுந்தார். காலில் பலத்த காயம் ஏற்பட்டு வலி பொறுக்காமல் அம்மா அம்மான்னு அழறார்.
உடனே அன்னை அபியாம்பிகை இவரை கரம் பற்றி தூக்கி ஒரு கைவிளக்குடன் இவளுக்கு வந்து நல்லத்துக்குடியில் உள்ள இவர் வீடு வரைக்கும் வரா. ஸோ அந்த கைவிளக்குன்றது இந்த காமாட்சி அம்மன் காட்டம் வச்சுக்கோங்க சின்னதா. ஸோ அது எல்லாரும் பெரியது. உருவம் தெரியல எனக்கு பாப ஜென்மங்களாச்சே எல்லாம் நொட்டல் சொல்லிட்டு இருப்பா அவள் என்ன சொல்கிறா, இப்போ துர்தேவதை எதை உபசாரம் பண்ணுறா அதான் அந்த மாதிரி காமிக்க சொல்லி டபா டபான்னு கதவை சாத்திப்பா அக்ரஹாரத்து பெண்கள்லாம். அன்று முதல் இவர் ஒவ்வொரு நாளும் அர்த்தஜாம பூஜை முடிந்து திரும்பும்போது ஆள் யாரும் இல்லாது ஒரு கைவிளக்கு மட்டும் இருக்கும் முன் சென்று வழிகாட்டும். அன்னையின் கருணையை எண்ணி உரிய கிருஷ்ணசாமி ஐயர், தாயே உன் கருணைக்கு நான் யாது செய்வேன் என்று புலம்பினார். அன்னை உடனே இவர் முன் தோன்றி செந்தமிழால் என்னை பார்த்து என்னை குளிர செய்வாய் சொல்லிட்டு பாடுங்க. அவர் எழுதின பாட்டு தான் இந்த அபயாம்பிகை சதகம். சதகம்னா 100 பாட்டு, தசம்னா 10, சதகம்ன்றது 100. அன்னை அபியாம்பிகை திருவடியில் வேறு ஒரு பற்றும் இல்லாது வாழ்ந்தமது கிருஷ்ணசாமி தன் ஊரில் உள்ளவர்களுக்கு ஏதோ துர்தேவதையை உபாசிக்கிறார் என்று நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யலை அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதை பற்றியும் கவலைப்படாது அன்னையே எண்ணி வாழ்ந்த கிருஷ்ணசாமியர் அபியாம்பிகை பட்டர். அவர் எப்படி அபிராமிய பட்டர் அப்படி இருந்தாரோ அவர் சுப்பிரமணியம், இவர் வந்து கிருஷ்ணசாமி 100 பாடல்களை ஏற்றினார். அதுதான் அபயாம்பிகை சதகம். அது வந்து அபிராமி இருந்தாது 4 லைனில் முடிவு போயிடும். இது 6 லைனுக்கு எடுத்துட்டு 6-7 லைன் வருது. உதாரணமாக ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காலத்தில் 1989 வாங்கின புக்கு லிப்கோவில் போட்டிருந்தா. புக்கு விலை 8 ரூபா. 100 பாடல் புக்கு வந்து ஒன்லி 8 rupees, printed by லிப்கோ and sold. முதல் பாட்டு, பதாம்புயர்த்தில் சிறுதங்கை பணியும் சிலம்பும் கிண்கிணியும் படற்பாடகுதந்தும் தண்டையுடன் படியும் கொலுசும் தடைந்தருளும் பீதாம்பரமும் துவளிடையும் பிரியா அரைஞான் மாலைகளும் பெருகு தரள நவமணியும் புனையும் கொயமும் இருபயமும் போதாரதமும் வசன மொழியும் புகழும் பாயும் கையில் விழியும் புண்டரீக திருநுதலும் பொன்போர் சடையும் மதிமுகமும் பாதாடிய பேரின்ப அரசே வதனக்கொடியே உனை அடித்தேன் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபியாம்பிகை தாயே. ஒன்று வந்து இப்படி தான் இருக்கும். 5 முகத்தி, நவமுகத்தி, 6 முகத்தி, சதுர்முகத்தி, அலையில் திலியும் 4 முகத்தி, அருணமுகத்தி, அம்பரத்தி, பஞ்சாட்சரத்தி, பரிபுரத்தி, பாசாங்குசத்தி, நடுவனத்தி, பதிமாதனத்தி, சிவபுரத்தி, பார்த்தனத்தி, திருகுணத்தி, கஞ்சமுகத்தி, கற்பகத்தி, கருணாகரத்தி, தவகுணத்தி, கைலாசனத்தி, நவகுணத்தி, காந்தல் மலர்போர் சதுர்கரத்தி, மஞ்சள் நிறத்தி, பரம்பரத்தி, மதுர சிவந்தி மங்களத்தி, மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. இந்த பாடல் 3வது பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உச்சிக்கிளையே அருட்கிளையே உணர்குணர்வாய் உயிருக்குயிரே உதித்த கிளியே பரவழியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் நற்சொல் கிளியே கதம்பவன நகரில் வாழும் பச்சை கிளியே ஞானக்கிளியே மறைவனத்தில் நடனக்கிளியே சிவக்கிளியே பச்சை கிளியே அன்பர் மதிபடரும் ஆவி ஓடையினே பரமுங்கிளியே நிதிக்கிளியே பவழக்கிளியே மதிக்கிளியே வஜ்ரக்கிளியே நவபீட வாசற்கிளியே அருள் அமையும் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. இந்த மாதிரி 100 பாடல் பியூட்டிஃபுல் வர்சஸ் ரொம்ப லயிச்சு பாடியிருக்கார். அம்பாளுடைய காருண்யத்தையும் அழகத்தையும் பார்த்துருக்கார். கட்டாயம் அது வந்து வருது. நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாக வாங்கி படிக்கணும். அதெல்லாம் ரொம்ப எனக்கு மனசு தொட்ட இது. என்னை புக் ஷெல்ஃபில் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் அந்த புத்தகத்தை. நான் மனப்பாடம்லாம் பண்ணலை. சில பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். இந்த உச்சிக்கிளியே அந்த இந்த கிளி பாடல் மனசு இதாகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ணசாமி ஐயர்ன்றவர், அப்புறம் அபயாம்பிகை பட்டர், எப்படி அபிராமி பட்டர் சுப்பிரமணியன்ற எப்படி அபிராமி பட்டர் மாறினாரோ, இப்போ கிருஷ்ணசாமி என்றவர் அவருக்கு அடுத்த காலத்தில் வந்தவர். இவர் வந்து இந்த மாதிரி அம்பாள் மேலே பாடி அம்பாளே வந்து நித்தியப்படி கொண்டு விட்டுருக்க ஆற்றுக்கு நல்லத்துக்குடி அங்கேருந்து தூரம் தினமும் கொண்டு வந்து ஆற்றுல வந்து விட்டுக்கிட்டு போயிருக்கேன்.
வாழ்நாள் முழுக்க அம்பாளுக்கு சேவை செஞ்சுருக்கார். அப்பேற்பட்ட மகானை இன்றைக்கி நினைவு கோரி 750வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.